உருவாகி இருக்காங்க. எல்லாருமே ஒருங்கிணைந்த மாதிரி இருக்காங்க. கீழூரணி அது வந்து அற்புதமாக இருந்தது. அதை பார்வையிட்டோம். அதே போல் இங்கே அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சண்முகநாதபுரம் ஊராட்சியில் அடுத்த தேவக்கோட்டை ஊராட்சிக்கு அங்கே போய் ஒரு ஊரணி பார்வையிடுறோம். அதே போல் இந்த பாதாள சாக்கடை திட்டம் கூட பசுமை தீர்ப்பாயத்தில் அந்த வழக்கெல்லாம் இருந்தது. இன்றைக்கி அந்த வழக்கெல்லாம் வெற்றிகரமாக முடிந்து எங்கள் திட்டம் வருகிறது. இந்த திட்டம் வேகமாக செயல்பாட்டுக்கு கொண்டு வரப்படும் என்பதை தெரிவித்துக்கொண்டு இது அற்புதமான இந்த மாவட்டத்திற்கு இங்கே வந்து அமைச்சர் செல்லும் எல்லோரும் இங்கே வந்து நேரடியாக பார்வையிட்டோம். குறிப்பாக சட்டமன்றத்துக்கு கூட நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணவர்கள் பல்வேறு கோரிக்கைகள்லாம் வைக்கிறார்கள். அதன் அடிப்படையில் இந்த பாதாள சாக்கடை திட்டத்தை பார்வையிட்டோம். 112.53 கோடி மதிப்பீட்டில் இந்த திட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. குழாய் பதிக்கும் பணி 70%, அதேபோல் சுத்திகரிக்கும் பணி 40% நடந்திருக்கிறது. இது வேகமாக நடக்க வேண்டும் என்று இன்றைக்கு பல்வேறு கோரிக்கைகள். அதே போல் காரைக்குடி நகராட்சியில் இன்றைக்கு சாலை வசதி இந்த பாதாள சாக்கடை திட்டம் குடியேற்றத்திற்காக தோன்றப்பட்ட சாலையெல்லாம் சப்பனிட வேண்டும் என்று சொன்னார்கள். அதுக்கு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு கூடுதலாக நிதி வேண்டும் என்று இன்றைக்கு இங்கே இருக்கக்கூடிய அமைச்சர், சட்டமன்ற உறுப்பினர், முன்னாள் எம்பியெல்லாம் கோரிக்கை வைத்தார்கள். கண்டிப்பாக நிறைவேற்றப்படும். அதே போல் இன்றைக்கு நம்முடைய எம்பியோட நிதி 10 லட்சம், அதே போல் எம்எல்ஏ நிதி 10 லட்சம், அதே போல் தண்ணீர் திட்டத்தில் 19 லட்சம், சிஎஸ்ஆர் ஃபண்ட் 51 லட்சம் என்று இன்றைக்கு 90 லட்சத்திலே ஒரு அற்புதமாக இந்த ஒரு ஊரணியை இன்றைக்கு பார்த்திங்கன்னா எடப்பாடி அவர்களும் முதலமைச்சருடைய உத்தரவின் பேரில் மாவட்டந்தோறும் பல்வேறு வளர்ச்சிகள், குறிப்பாக மழைநீர் சேகரிப்பு சிறப்பான முறையிலே ஒவ்வொரு வீடும் ஒவ்வொரு பகுதியும் அமைக்க வேண்டும். அதே போல் குடிமராமத்து பணி நம்முடைய உள்ளாட்சித்துறை சார்பாகவும் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அதையும் ஒவ்வொரு மாவட்டமும் பார்வையிட்டு சிறப்பான முறையிலே சரியான முறையிலே செய்கிறது என்று பார்வையிட வந்தோம். சிவகங்கை மாவட்டத்தில் காரைக்குடி தொகுதியில் காரைக்குடி நகராட்சி பகுதியில் பாதாள சாக்கடை திட்டம் ஆரம்பிக்கிறது. இங்கே நம்முடைய மாவட்ட அமைச்சர் அண்ணன் அவர்களும் அதே போல் இங்கே இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் மக்கள் 12 வருஷமா நகராட்சியில் 12 வருஷம் ஆச்சு, நடக்க முடியல சார். ஆனால் காரைக்குடியிலையும் இப்போ மாதிரி ரோடுகள் பூரா ரொம்ப மோசமாக அதுதான் இப்போ சொல்லியிருக்காங்க. சிவகங்கை நகராட்சியிலும் கண்டிப்பாக அமைச்சர் சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு பார்த்து வேலை பண்ணியிருக்காங்க. தலைக்கவசம் அணிகிறது வந்து மற்ற மாநிலங்களோட தமிழகத்தில் தான் அதிகமான அபராதம் விதிக்கப்படுது அப்படின்னு சொல்லுவாங்க. மற்ற மாநிலம் உள்ளாட்சி தேர்தலை பற்றி பல்வேறு கருத்துக்கள் இருக்குது. இப்போ உள்ளாட்சி தேர்தல் இப்போ வந்து ஷெடியூலே வந்து இன்றைக்கி உள்ளாட்சி தேர்தல் ஆணையம் வந்து கொடுத்துட்டாங்க. இன்றைக்கி உச்சநீதிமன்றத்தில் ஷெடியூல் கொடுத்துட்டாங்க. இன்றைக்கி வேகமாக தேர்தல் நடக்க முடியல. ஷெடியூல் போட்டு கொடுத்தா உங்களுக்கே தெரியும். தேர்தல் நகராட்சியில் பாதாள சாக்கடை பண்ணி இருந்தால் இன்றைக்கி மக்களே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மழைநீர் சேகரிப்பை இன்றைக்கி மாவட்டம் 2000 கொண்டு வந்தாங்க. இன்றைக்கி மீண்டும் அதை புனரமைத்து எல்லா பக்கமும் போடுறதுன்னு சொல்கிறோம். மக்களே வந்து அது வேகமாக செய்கிறாங்க. அதுதான் இன்றைக்கு இந்த மக்கள் நல்லா ஏற்றுட்டா திட்டம் வேகமாக கிண்டடையும். அந்த எண்ணத்தில் இன்றைக்கி மழைநீர் சேகரிப்பு எல்லா பக்கமும் வேகமாக செய்கிறாங்க. இங்கேயும் அதை வந்ததுமே அதிகாரிகள் கலெக்டர்லாம் வச்சு சின்ன ஆய்வு செஞ்சுட்டு தான் வந்தேன். எல்லாமே வேகமாக நடந்துட்டுருக்கு. தொடர்ந்து வேகமாக உள்ளாட்சி இதை பற்றி போக்குவரத்துறை அமைச்சர் பல்வேறு குஜராத் அரசு வந்து முதலமைச்சர் மக்கள் 12 வருஷமா நகராட்சியில் 12 வருஷம் ஆச்சு, நடக்க முடியல சார். ஆனால் காரைக்குடியிலையும் இப்போ மாதிரி ரோடுகள் பூரா ரொம்ப மோசமாக அதுதான் இப்போ சொல்லியிருக்காங்க. சிவகங்கை நகராட்சியிலும் கண்டிப்பாக அமைச்சர் சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு பார்த்து வேலை பண்ணியிருக்காங்க. தலைக்கவசம் அணிகிறது வந்து மற்ற மாநிலங்களோட தமிழகத்தில் தான் அதிகமான அபராதம் விதிக்கப்படுது அப்படின்னு சொல்லுவாங்க. மற்ற மாநிலம் உள்ளாட்சி தேர்தலை பற்றி பல்வேறு கருத்துக்கள் இருக்குது. இப்போ உள்ளாட்சி தேர்தல் இப்போ வந்து ஷெடியூலே வந்து இன்றைக்கி உள்ளாட்சி தேர்தல் ஆணையம் வந்து கொடுத்துட்டாங்க. இன்றைக்கி உச்சநீதிமன்றத்தில் ஷெடியூல் கொடுத்துட்டாங்க. இன்றைக்கி வேகமாக தேர்தல் நடக்க முடியல. ஷெடியூல் போட்டு கொடுத்தா உங்களுக்கே தெரியும். தேர்தல் நகராட்சியில் பாதாள சாக்கடை பண்ணி இருந்தால் இன்றைக்கி மக்களே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மழைநீர் சேகரிப்பை இன்றைக்கி மாவட்டம் 2000 கொண்டு வந்தாங்க. இன்றைக்கி மீண்டும் அதை புனரமைத்து எல்லா பக்கமும் போடுறதுன்னு சொல்கிறோம். மக்களே வந்து அது வேகமாக செய்கிறாங்க. அதுதான் இன்றைக்கு மக்கள் நல்லா ஏற்றுட்டா திட்டம் வேகமாக கிண்டடையும். அந்த எண்ணத்தில் இன்றைக்கி மழைநீர் சேகரிப்பு எல்லா பக்கமும் வேகமாக செய்கிறாங்க. இங்கேயும் அதை வந்ததுமே அதிகாரிகள் கலெக்டர்லாம் வச்சு சின்ன ஆய்வு செஞ்சுட்டு தான் வந்தேன். எல்லாமே வேகமாக நடந்துட்டுருக்கு. தொடர்ந்து வேகமாக உள்ளாட்சி உருவாகி இருக்காங்க. எல்லாருமே ஒருங்கிணைந்த மாதிரி இருக்காங்க. கீழூரணி அது வந்து அற்புதமாக இருந்தது. அதை பார்வையிட்டோம். அதே போல் இங்கே அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சண்முகநாதபுரம் ஊராட்சியில் அடுத்த தேவக்கோட்டை ஊராட்சிக்கு அங்கே போய் ஒரு ஊரணி பார்வையிடுறோம். அதே போல் இந்த பாதாள சாக்கடை திட்டம் கூட பசுமை தீர்ப்பாயத்தில் அந்த வழக்கெல்லாம் இருந்தது. இன்றைக்கி அந்த வழக்கெல்லாம் வெற்றிகரமாக முடிந்து எங்கள் திட்டம் வருகிறது. இந்த திட்டம் வேகமாக செயல்பாட்டுக்கு கொண்டு வரப்படும் என்பதை தெரிவித்துக்கொண்டு இது அற்புதமான இந்த மாவட்டத்திற்கு
இங்கே வந்து அமைச்சர் இதை பற்றி போக்குவரத்துறை அமைச்சர் பல்வேறு அந்த மாநில அரசு முதலமைச்சர் அரசு வந்து முதலமைச்சர்